தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூட நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைப்போம் அப்படின்னு சொல்றது வந்து இனிமேல் வரும்போது தான் நம்ம பார்க்க முடியும். நடிகர் விஜய்னால காமராஜர் ஆட்சியை தர முடியாதா? அப்படி நான் சொல்லவே இல்லை. யார் கொடுத்தாலும் அது சந்தோஷமான விஷயம். மக்கள் பணி செய்ய தான் முடியுமா? விஜய்னால காமராஜர் ஆட்சியை தர முடியுமா? அதாவது வந்து இப்பதான் அவர் களத்துக்கு வந்திருக்காரு. அவர் வச்சிருக்கதே வந்து 5 தலைவர்களை வந்து முன்னிறுத்தி தான் அவர் வந்து அரசியல் உள்ளே என்ட்ரி கொடுத்திருக்காரு. அதனால வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அவர் என்ன செய்யறாருன்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம சொன்ன விஷயம் இப்ப நடக்கிறதுக்காக காமராஜர் ஆட்சின்னு சொல்றதை வந்து முற்றிலும் நான் மறுப்பேன் தான் சொல்லலாம். ஒருத்தங்களுக்கு உண்டான கொள்கை கோட்பாடு வேற வேற தான் இருக்கு. அப்படின்னும் போது இப்ப நடக்கிற ஆட்சிகள்ல சில நல்ல விஷயங்களும் நடக்கலாம், சில தவறுகளும் நடக்கலாம். அதுக்கு ஒட்டுமொத்தமா தாத்தா ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம வந்து இன்னும் பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் பாட புத்தகங்கள்ல பெருந்தலைவர் ஆட்சி எப்படி இருந்திருக்குன்னு இப்ப வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அவர் செஞ்ச விஷயங்களை இன்னும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை வந்து யாராலையும் மாத்தி அமைக்க முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து ஒரு குண்டூசி கூட வந்து முடியாது, கிடைக்காது, செய்ய முடியாதுன்னு அந்த காலகட்டத்துல ஒரு விஷயங்களையும் எந்த அளவுக்கு அவரோட புத்தி கூர்மை மக்களுக்காக மட்டுமே, மக்கள் என்னோட நாடு இது மட்டும்தான் அவரோட மனசுல இருந்து. மற்றபடி எந்த ஒரு விஷயமும் அவருக்கு வந்து இருந்ததா சரித்திரமே இல்லை. அதை வந்து எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் எங்க பாட்டி சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படிலாம் முடியுமா அப்படிங்கிறதான் தோணும்.